ஆப்பிள் கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியாக அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி 2 ஆப்பிள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆப்பிளை நல்லா தோலை சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், வயசானவங்க இருந்தால் கூட அவங்களும் சாப்பிட முடியும். பெரிய பெரிய பீஸாக தோலோடு கட் பண்ணி போட்டிங்கன்னாக்கா அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இது கூட இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற பட்டை 1 டீஸ்பூன் அளவு அதில் போட்டுக்கோங்க. இது பொடியாகவே நீங்கள் வாங்கிக்க முடிஞ்சதுன்னா அதை வாங்கி போட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி அல்லது ப்ரௌன் சுகரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஜீனி போட்டு நல்லா இதை கலந்து விட்ருங்க. நல்லா கலந்துடணும். எல்லா ஆப்பிள்லையும் அந்த பட்டையும் அந்த ஜீனியும் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கேக்குக்கு தேவையான பட்டர் 80 கிராம் வேணும். நீங்கள் 100 கிராம் பேக்கெட்டாக வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு 3/4 அளவு கட் பண்ணி எடுத்திங்கன்னா 80 கிராம் கிட்ட இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டையை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சீனி ஒரு 1/3 கப்பு அளவுக்கு சீனி, துளி அளவு உப்பு சேர்த்து திருப்பியும் அந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கிட்டு இந்த 1/3 கப்பு சீனியை கொஞ்சம் இனிப்பு வேணும்னா கொஞ்சம் கூட 1/2 கப்பு அதை வச்சுக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் குறைவாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு அந்த முட்டையை அந்த சீனியோட நல்லா கலந்துருங்க. 2 தடவை அல்லது 3 தடவையாக சீனியை போட்டு நீங்கள் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப அடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் வச்சு லேசாக மெல்ட் பண்ணிக்கோங்க. உருகி அது நெய்யாகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த முட்டையும் சீனியும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம லேசாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டர் அதை நீங்கள் இதில் கலந்துக்கலாம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஊற்றணும். ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இது சாஃப்ட்னஸ்க்காக இதை சேர்த்துருக்கணும். சிலர் ஆயில் சேர்ப்பாங்க. நீங்கள் பட்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கலாம். 80 mlனால் ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கீழே அந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் இதை சேர்த்து நல்லா அதை அடித்து விட்ருங்க. அடித்து விட்டதுக்கப்புறமா இந்த மாவை ஒரு சல்லடையில் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப்பு அளவுக்கு மாவு, மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. அது ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாது, 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா இந்த மாவுலேயே சலித்து விட்டுட்டு அதை நல்லா கலந்து விடணும். ரொம்ப கிண்டணும்னு அவசியம் கிடையாது, அது கலந்து வந்தாலே போதும். இது ஓரளவு கலந்த உடனே ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பால் அதையும் இதில் நீங்கள் கலந்துட்டு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இதை நீங்கள் கலந்து விட்டுறணும். இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு செய்யணுன்னெலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாகவே இதை கலந்துடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே இதை நீங்கள் கலந்துட முடியும். நல்லா கலந்துட்டிங்கன்னா ஒரு க்ரீம் ஆட்டம் வந்துடும். அந்த மாவு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை நம்ம கேக் ட்ரேயில் மாற்ற போகிறோம். அந்த கேக் ட்ரேயில் கொஞ்சமாக நெய் அல்லது வெண்ணெய் தடவி எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சமாக மைதா மாவை போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் அது ஒட்டுற மாதிரி நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாவில் ஒரு 1/3 அளவை நீங்கள் முதல்ல அந்த ட்ரேயில் ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் அதை நீங்கள் நல்லா நிறைய ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி. இதுவே நீங்கள் பெரிய பெரிய துண்டாக போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா தெரியாது. இப்போ நான் சின்னதாக போட்டிருக்கிறதுனால குழந்தைங்க அது நல்லா வெந்து வந்துடும், கரையவும் செய்யும். அதனால் குழந்தைங்களுக்கும் ரொம்ப வயசானவங்களுக்கும் கூட இதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ 2வது அளவு திருப்பியும் கொஞ்சம் மாவை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே திரும்ப இந்த ஆப்பிளை போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் வர மாதிரி போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மாவை அது மேலே ஊற்றிடுங்க. இப்போ 2 லேயர் ஆப்பிள் போட்டிருக்கிறோம். நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த கேக்கு. இது மாதிரி மாவை நல்லா மேலே
ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவனில் வச்சிங்கன்னா 180 டிகிரிஸில் 45 மினிட்ஸ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் குக்கரில் வச்சு கூட இதே மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த கேக்கு. குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு நாள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே இதை செய்திட முடியும். செய்து பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும்.